ஃபஸ்ட்டு மேட்சாக பல்லாநத்தம் விஸ்ஸஸ் செங்கல். இங்கே பல்லாநத்தம் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க, செங்கல் பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு எத்தனை ஓவர்ன்றதை கேட்டுருவோம். வெல்கம் டு ஏபி. இன்றைக்கி இங்கே மேட்ச்னு பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 50K டோர்னமெண்ட் பாகாநத்தம் அப்படின்ற ஊரில் இங்கே அவுட் ஃபீல்டு பிச்சு எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட் மாதிரி தான் இருந்திருக்கு. கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. கமிட்டிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் நம்மளை இன்வைட் பண்ணதுக்கும். இதுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளே நினைக்கிறேன். 5 போலராக தான் இருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப நேரமா கேட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வாங்கன்னு கோபி ஸ்ட்ரைக்ல, நான் ஸ்ட்ரைக்ல திபி. இன்னைக்கு பாகாநத்தத்தோட 50K டோர்னமெண்ட் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண புகழ் முதல் பவர் பிளே ஓவர். முதல் பாலே அப் டு ஆக்கருக்கு தெளிவான கனெக்ட் இருந்திருக்கு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லோ ஏர் ஃபிளிக் ஏமாற்றி உட்லந்தில் அடிச்சாங்க. டாட் பால். சரி, நிறைய வித்தை பார்க்கலாம் இங்கே புகழ் கையிலேருந்து. நல்லா வேரியேஷன் போடக்கூடிய ஒரு பவுலர் புகழ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் திரும்பினாங்க. திரும்பினதை பார்த்து தெளிவாக குத்து நடந்து நல்லாவே திரும்பி இருக்கு. வந்து டாட் பால். இந்த தடவையும் ஸ்லோ ஏரில் மாட்டிருக்காங்க. டாப் சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் விக்கெட். இங்கே ஏர்லியாக ஒரு விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க புகழ் பவர் பிளேலேயே. நல்ல ஸ்டார்ட் கூட இங்கே புகழ் கையிலேருந்து. பேட்ஸ்மேனா ரமேஷ் ஸ்ட்ரைக்கில் முதல் ஒரு படை பவர் பிளேயில் லாஸ்ட் 2 ஓவர் ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. சரியான கனெக்டில் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. ஃபீல்டரையும் தாண்டி அந்த முதல் பந்தே செட்டில் ஆகி உள்ள நின்று இது வரைக்கும் செட்டில் ஆகி நிற்கிற பேட்ஸ்மேன் மாதிரி யாரை பதிவு பண்ணியிருக்காங்க. ரமேஷ் பேட்லேருந்து முதல் 6 வெல்கம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சேஃபாக போட்டிருந்த பவுலர் ரமேஷ். ஸ்விட்ச் கிட்ட தெளிவாக திரும்ப பக்கமே போட்டாங்க. அம்பேர் நோ பாலும் கால் பண்ணியிருக்காங்க. கிரீஸ் நோ பால். கீப்பரை போய் ஓடி எடுத்திருக்காங்க. நோ பால் மாதிரி இருக்கு. இந்த பால் ஃப்ரீ பால் என்ன பண்றான்றத பார்த்துருவோம். ரமேஷ் போன பால் 6 அடிச்சு உள்ள ஆல்ரெடி செட்டில் ஆகி தான் நிற்கிறாங்க ரமேஷ். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ பால். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க குவிக்கரா பாடி அட்டாக். அட்லாஸ்ட் இந்த லெக் பையோட இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. புகழ் பிளே முடியல 8 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்ல இருந்து ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸ்டார்ட்னா சிவா. செகண்ட் பவர் பிளே ஓவர் குவிக்கரா ஒயிட் லென்த்ல வந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கூட சூர்யா. அகலப்பந்து என்ற முறையில் சொன்னீங்க பைஸ் மூலமா ஒரு சிங்கிளும் ஃபர்ஸ்ட் பால் ரீ. இந்த தடவை அப் டு ஏக்கர்ல வித்த கொடுக்காத பந்து வச்சு பவுலர் கையில இருந்து டாட் பால். இந்த தடவை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. மிட் விக்கெட் ரீஜன்ல சரியான கனெக்ட்ல கேப்ல தான் போயிருக்கு. பவர் பிளே காரணத்தால பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர். அருமையான ஃபீல்டிங். ரன்னிங் பிட்வீன் பாப்போம். 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. நல்ல ஸ்டாப் கூட. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குத்து நடந்தது வந்து அண்டர்ல இருந்திருக்கு. குவிக்கரா டாட் பால். பந்து இந்த தடவை ஸ்டம்புக்கு வந்தாங்க. ஸ்டம்ப் லைன்ல நல்ல ஸ்டாப் கூட. கீப்பர் அட்லாஸ்ட் பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க சிவா கையில இருந்து. அடுத்த பந்து ஏரி கமிட் ஆகி பாலுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. கவர் ரீஜனில் பிச்சுட்டு போயிருக்கு. பவர் பிளே காரணத்தினால கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் பார்ப்போம். டிஸ்டன்ஸ் போன காரணத்தில் 2 கண்டிப்பாக கிடச்சிடும். நல்ல பேக்கப் கூட. அங்கே இந்த தடவை விக்கெட் காணலாம் சான்ஸ் இருக்குமான்னு பார்ப்போம். நாட் அவுட். இங்கே ஈஸி 3 ரன்னிங் பிட்வீனில் குயிக்காக இருந்த காரணத்தினால 3 கிடச்சிருக்கு. சின்ன தப்பு தான் பண்ணாங்க. 3 மாற்றி கொடுத்துருக்காங்க திவி. செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் பால். சுவிட்சு திரும்பினாங்க. திரும்ப பார்த்து தெளிவாக பால் அடிச்சாங்க. டாட் பால். அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க சிவா. 15 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ஆனந்த் முதல் பாலே குறுக்க எடுத்துட்டாங்க. சரியான கனெக்ட் இருந்திருக்கு. 6 கன்ஃபார்ம். 6 ரமேஷ் பேட்லேருந்து 2வது 6 தப்பான பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஷார்ட் பாலை ஃபேஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க ரமேஷ். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் தப்பான பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நல்ல டேக்கன் கூட. லைனை தாண்ட கறந்துனால 6 பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனந்த் பாலை ரமேஷ் இங்கே வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை தப்பான பால் லெக் சைடில் வந்த பந்த லெக் சைடே ரியாக்ட் பண்ணாங்க. பாலுக்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக ரியாக்ட் பண்ணாங்க. பவுண்டரியும் கிடச்சிருக்கு மிஸ்ஃபீல்ட் மூலியமா. பேக் டு பேக் 2 6 ஒரு நாளை பதிவு பண்ணியிருக்காங்க ரமேஷ் ஏர்லியா. மொத்தம் 3 பந்தில் விக்கிற 16 ரன்னை கொண்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் 2 பவர் பிளேயரோட எவ்வளோ ரன் வரல. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி அப் டு ஏக்கரில் வித்த கொடுக்காத பந்து வச்சு தரையெல்லாம் போயிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள்லாம் கிடச்சிருக்கு. விக்கெட்டை சேவ் பண்ணுவாங்க. ரமேஷோட விக்கெட்டாக சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன்
ஸ்லாட்டுக்கு வந்தாங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் மிடான் திசையில் குயிக்கராகவே ட்ராவல் ஆயிருக்கு. பவுண்டரி போக வாய்ப்பு இருக்குது. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி திபி பேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லோயர் ஃப்ளிக்கை கரெக்டாக வாட்ச் பண்ணி சென்சிபிளாக கேப்பில் விளாண்டாங்க. ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் கீழே தள்ளக்கூடிய மைண்ட் செட் நல்ல பேட்ஸ்மேன். இங்கே ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க ஆனந்த். இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகி போயிருக்கு இது வரைக்கும். ஒரு முடியல 37 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து செங்கல். ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட் பண்ண புகழ் தனக்கான செகண்ட் ஓவர். முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்கரா ட்ராவல் ஆயிருக்கு. 6 கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். 6 திபி பேட்லேருந்து முதல் 6 ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க திபி மற்றும் ரமேஷ். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லோயரை ஏமாத்தி கால் போட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் திரும்பினாங்க. தெளிவாக திரும்பினதை பார்த்து காலில் போட்டாங்க. டாட் பால் பேக் டு பேக் 2 பந்து டாட் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் ரிமைனிங் தான் நல்லா போட்டிருக்காங்க புகழ் இது வரைக்கும். ரிமைனிங் 3 என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயரை கரெக்டாக வாட்ச் பண்ணி ஸ்லாட்டுக்கு வந்ததை பார்த்து எடுத்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் 6 திபி பேட்லேருந்து 2வது 6 இந்த ஓவரில். அடுத்த பந்து இந்த தடவை ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒய்டு கிடைக்கும். ஒய்டு லாஸ்ட் மோர் ரீபோட் இந்த தடவை இன்சைட் ஆச்சு. நல்ல ஸ்டாப் கூட கீப்பர் ராஜா டாட் பால். இந்த தடவை பாயிண்டில் கரெக்டான கட்டு இருந்திருக்கு. பாயிண்ட்லன்ற மிட் கவரில் சாரி பவுண்டரி கிடச்சிரும். பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. அந்த ரியாக்டுக்கு பலனும் கிடச்சிருக்கு. பவுண்டரி அட்லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க புகழ். இந்த ஓவரும் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. பேக் டு பேக் 2 ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே போயிருக்கு. ஒரு முடிவில் 55 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து. நல்ல டேக்கம் கூட கவர் பண்ணாமல் விட்டேன் ஷார்ட்டை. சாரி விக்கெட். இது வரைக்கும் நல்லா அடிக்கிற ரமேஷ் தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. ஹாலக் ரமேஷ் நீங்கள் பேட்ஸ்மேனா தினேஷ் இங்கே 2 டவுனில். முதல் பாலே பெரிய ஹிட்டுக்கு தான் போனாங்க. சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப்பும் கூட நல்ல சேவ். இங்கே ஃபீல்டர் கண்டிப்பாக மிஸ் பண்ணி தான் பவுண்டரி கிடச்சிருக்கும். சிங்கிளில் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க ஃபீல்டர் சிவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. அப் டு ஏக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு தரையோட தரையாக கேப்பில் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் குயிக்காகவே இருந்திருக்காங்க. தப்பான த்ரோ பேக்கப்பும் மிஸ் பண்ணி 4வது பேக்கப் போயிருச்சுங்க. நல்ல ஸ்டாப் சூர்யா இங்கே ஈசி3. நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கரில் தரையோட தரையாக விளாட்றாங்க. சென்சிபிள் பிளே. எந்த பால் அடிக்கும் எந்த பால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டாக ரெஸ்பான்சிபிளாக விளாட்றாங்க. பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இது பாக்ஸை விட்டு விலக்கி போட்டாங்க. அம்பேர் கால் ஒயிட். ஒன் ரீபோல் ஸ்டெப் அவுட் பண்ணி கட்டுக்கு போனாங்க. சரியான கட்டும் கூட. நல்ல ஸ்டாப் இங்கே பேக்கப் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் நல்ல ஸ்டாப் கூட புகழ். சிங்கிள் தான் கிடைக்கும் கண்டிப்பாக. நல்ல ஸ்டாப் கூட புகழ். பேக் டு பேக் சிங்கிள். முடிவில் 62 ஆடி இருக்காங்க. சாரி 2 விக்கெட் இழந்து. பாலே அப் டு ஏக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு நல்ல ஸ்டாப் கூட பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. 6th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அமீர் ஏறி கமிட்டாகி நின்னாங்க. ஒயிட் ப்ளஸ் பவுண்டரி கண்டிப்பாக வந்துடும். பின்னாடி ஆளை இல்லை காரணத்தினால பவுண்டரி கிடச்சிருக்கு. இந்த பாலுக்கு மொத்தம் 5 ரன் வரும் பைஸ் மூலியமாக. ஆப் டு ஹேக்கிங் லென்த்தில் வித்தை கொடுக்காத பந்து இந்த வீச்சு தெளிவாக ஹேக்கிங் லென்த்தில் அடித்தாங்க. அமீர் போட்ட 2 பந்து ஹேக்கிங் லென்த்தில் தெளிவாக போட்டாங்க. ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. அடுத்த பந்து ஏன் உடச்சி போடப்பட்ட பந்து கீப்பர் ஸ்டாப் பண்ண முடியாமல் சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக சிங்கிள் கிடைக்கும். ஒயிட் +1 ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் ரீபவுண்ட் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சான்ஸ் ஃபார் 6. திபி பேட்லேருந்து முதல் 6 இந்த ஓவரில் ரெஸ்பான்சிபிளாக இது வரைக்கும் விக்கெட் போனாலும் மேட்ச் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க திபி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை விலக்கி போடப்பட்ட பந்து ஒயிட். பவுலர் ஆன் ப்ரெஷர். இந்த தடவையும் டாஸ் பால் இங்கே கண்டிப்பாக பைஸ் மூலியமாக பவுண்டரி வந்துடும். ஆயினே பைஸில் 4 ரன் வந்திருக்கு. அனாமத்தா. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பேட்டில் நிற்க இருந்திருக்கு. பெர்கால் போன பால் நோ பால் ஃப்ரீ ஹிட்னு நினைக்கிறேன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
ஆளுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. பாயிண்ட் திசையில் குவிக்கராக ட்ராவல் ஆயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். அவுட் ஃபீல்டும் நல்லா இருக்கு இருந்தனால குவிக்காக பால் ட்ராவலும் நல்ல ஸ்டாப். 2 பேர் சேர்ந்து அருமையான ஃபீல்டிங். ரன்னிங் பிட்வீன் 3 ரன் கால் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் குவிக்காகவே இருந்திருக்காங்க. ஈஸி 3. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஷார்ட் பாலை பனிஷ் பண்ண பார்த்தாங்க. பெரிய ஷாட்டுக்கு போய் வெளியேறுகிறார் தினேஷ். பெஸ்ட் கால் விக்கெட்டும் கூட. முடிவில் 86 ஆடி இருக்காங்க தெங்கல். ஃபைனல் போட்டு ஸ்டார்ட்னா வடிவேல். முதல் பாலே அண்டரில் குவிக்கராக வந்திருக்கு. டாட் பாலோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வடிவேல். நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட் ஆகி பெரிய ஷாட்டுக்கு போனாங்க மிட் விக்கெட் ரீஜனில். நல்ல டேக்கன் பார்த்தா கேட்சை பிடிச்சி ட்ராப் பண்ணி பவுண்டரியும் கிடச்சிருக்கு. திபி பேட்லேருந்து முதல் பவுண்டரி லக்கு மூலியமாக. நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட் ஆகி போனாங்க. பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. நல்ல ஸ்டாப் கூட. கம்பேக் ஃப்ரம் பவுலர் வடிவேல். ஏரி கமிட் ஆகி பாக்ஸ் லைனில் விளாண்டாங்க. டாட் பால். ஏரி போனதை பார்த்து காலில் தெளிவாக அடிச்சாங்க பவுலர். பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க வடிவேல். நெக்ஸ்ட் ஒன் அப் டு பேக்கிங் லென்த்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் லாங்லேருந்து வரணும். நல்ல ஸ்டாப் கூட. டிஸ்டன்ஸ் போன காரணத்தினால 2 கிடைக்கும் கண்டிப்பாக. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் அப் டு பேக்கிங் லென்த்தில் ஸ்ட்ரெயிட் லோட்டஸாக கனெக்ட் பண்ணி எடுத்தாங்க. ஃபீல்டர் சிவனேஷ் நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். குவிக்கராகவே ஓடிருக்காங்க. பேக் டு பேக் டபுள். இந்த டட்டோட இந்த இன்னிங்ஸையும் முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ள வந்து ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க சிவனேஷ் என்ற சாரி திவி. வெல் பிளே திவி. செகண்ட் இன்னிங்ஸ்ல டார்கெட் 96 அப்படின்ற டார்கெட்ல உள்ள வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சூர்யா மற்றும் வடிவேலு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல சூர்யா, நான் ஸ்ட்ரைக்ல வடிவேல். ஸ்டோப் ஷாட்னா சதீஷ். தல்வாலே ஸ்விட்ச் தெளிவான கனெக்ட் இருந்திருக்கு. சூர்யாவும் அதை சேஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான். எபிலிட்டி உள்ள பேட்ஸ்மேன். நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. 3 ரன்கான காலும் இருந்திருக்கு. ஈஸி 3. ரன்னிங் பிட்வீன் குவிக்காக இருந்த காரணத்தினால 3. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பாயிண்ட்ல தெளிவான கட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக பவர் பிளே காரணத்தினால பவுண்டரி போயிடும். பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி வடிவேல் பேட்லேருந்து முதல் பவுண்டரி. இன்னும் நிறையா பவுண்டரிஸ் தேவை கண்டிப்பாக இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணணும்னா. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஹுட்லத்தில் தெளிவாச்சாங்க. டாட் போல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லோயராக மாற்றுறாங்க. பேக் டு பேக் 2 பாலை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. பவுலர் சதீஷ். பேட்ஸ்மேனை ஒத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. டைசன் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட் ஆகி நின்னாங்க. பாக்ஸில் தெளிவாக அடிச்சாங்க. ஹுட்லத்தில் டாட் போல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பெரிய சுத்தலுக்கு போனாங்க. அண்டரில் குவிக்கராக ஸ்லோயரில் வந்திருக்கு. டாட் போல். அடுத்த பந்து டாஸ் பால் பனிஷ் பண்ணால் மிஸ் பண்ணியிருக்காங்க. அம்பேர் கால் நோவும் கொடுத்துருக்காங்க. நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட் யூஸ் பண்ணுறாங்களான்றதை பார்ப்போம். பால் பிளேயோட லாஸ்ட் பால். இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. ஃப்ளாட்டாகவும் ட்ராவலாக இருக்கு. 6. இந்த இன்னிங்ஸில் வர முதல் 6 டைசன் பேட்லேருந்து வந்திருக்கு. செகண்ட் பால் ஸ்டார்ட்னா கோபி. முதல் பாலே சுவிட்ச் திரும்பினாங்க. அண்டரில் குவிக்கராக இருந்திருக்கு. டாட் பால். டாட்டோட இந்த பால் பிளேயோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க கோபி. நெக்ஸ்ட் ஒன் நல்லா சைட் டம்லேருந்து ஓடிறாங்க. நல்ல ஸ்டைலாக இருக்குது. இங்கே அப் டு பேக்கிங் லென்த்தில் அடித்தாங்க. தெளிவாக கனெக்ட் ஆகலை. மாட்டிருக்காங்க. டாப் காட்டன் போல். பேக் டு பேக். இங்கே விக்கெட் மலையை பொழிஞ்சிருக்காங்க. இந்த விக்கெட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏர்லியா கோபி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் மாட்டிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். டாப் பேஜ் ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. நல்ல டேக்கன் பேக் டு பேக் 2 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க கோபி. ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் விக்கெட் கிடைக்குமா அப்படின்றத பார்ப்போம். கோபியிலேருந்து நியூ பேட்ஸ்மேனா சிவனேஷ். ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் கோபி எங்கே பவுலிங் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை உட்லந்தில் தெளிவாக அடிச்சாங்க. டாட் போல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சரியான கனெக்டில் நல்ல ஒரு லைன்லேருந்து திங்க பவுலர் கையிலேருந்து கோபி கையிலேருந்து நல்ல ஸ்டாப் கூட. ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பேட்டில் நிற்க இருந்திருக்கு. ஆம்பேடிசன் விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. விக்கெட் லாஸ்ட். இந்த ஓவரில் 3 விக்கெட்டை ஏர்லியாக பிடிச்சி கொடுத்துருக்காங்க கோபி. நல்ல ஸ்டார்டிங்க செகண்ட் இன்னிங்ஸில். சூப்பர் ஸ்டார்ட்னா ரமேஷ். ஆல்ரவுண்டர் ரமேஷ் பேட்டிங்கில் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க டீம் ரெஸ்பான்சிபிளாக ஹை ஸ்கோரும் ஆடி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால். ஆப் டு பேக்கிங் லென்த்தில் தெளிவான கனெக்டராக காரணத்தினால ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் தான் போச்சு. ஃபீல்டர் மிஸ் பண்ணி ஒன்றும் மாதிரி இருக்க சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் ஸ்டெப் அவுட் பண்ணி கீழே தரையில் தான் தள்ளினாங்க. தரையில் தள்ளினாலாம் இங்கே ஸ்கோரை டார்கெட் சேஸ் பண்ண முடியாது. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டும் கூட.
நான் ஸ்டாப் ரன்னிங் பண்ணி பார்ப்போம். சிங்கிள். கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் தான் வேணும். 95 அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக சிங்கிள் ஆனா கொண்டு வர முடியாது. அப் டு அக்கிங் லென்த்தில் தெளிவான கனெக்ட் இல்லை. கேட்சுக்கான ட்ரை நல்ல டேக்கன் கூட விக்கெட். இந்த ஓவரில் பதிவு பண்ணுற முதல் விக்கெட். நல்லா அடி. இந்த சிவனேசும் தன்னோட இங்கே வெளியே போகிறாங்க. இங்கே எல்லாருமே பெரிய ஸ்கோருக்கு போய் கண்டிப்பாக விக்கெட்லேருந்து வெளியே போயிடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் ஆடிட்டா செகண்ட் இன்னிங்ஸ் கண்டிப்பாக பவுலருக்கு ஜாதகமாக இருக்கும் தான் நினைக்கிறேன் இந்த கிரவுண்டை பொறுத்தளவு. இங்கே பேட்ஸ்மேன் புகழ் ஸ்டெப் அவுட் பண்ணி அங்கே சரியான கனெக்ட் இல்லை. ஃபீல்டர் லாங்லேருந்து வரணும். திபி நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் ஓடுவாங்க கண்டிப்பாக சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை சுவிட்ச் திரும்பினாங்க. ஸ்டிக் லைனுக்கு மேலே வந்திருக்கு. டாட் பவுல். இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஸ்கோரும் யார் பேட்டில் இருந்தும் வரலை. அந்த பெரிய ஷாட் கண்டி மட்டும்தான் எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி அப் டு அக்கிங் லென்த்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. நாலு ஸ்டாப் பண்ண ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் தான் லோப் பண்ணுவாங்க. சிங்கிள். அப்படியில் 20 ரன் ஆடிருக்காங்க. போன ஓவர் போட்ட கோபி ஒரு ரனில் பதிவு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. போன ஓவர் பவர் பிளேவை ஒரு ரனில் போட்டு கொடுத்துருக்காங்க. வெல் போல் கோபி. ஸ்டார்ட்னா ஆனந்த் அஜித் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். ஃபோர்த் ஓவர் ஃபஸ்ட் போல். முதல் பாலே ஏறி போனதை பார்த்து தெளிவாக ஸ்டிக் லைனில் அடித்தாங்க. டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அஜித். நெக்ஸ்ட் ஒன். ஷார்ட் பாலை ஃபேஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துருக்காங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. நல்ல சேவ் கூட லைனில். ரன்னிங் பிட்வீன் 2 ஓடிட்டாங்க. 3ஆவது ரன்னு கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி 3. அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் புகழ் வேலைக்கு போட்டாங்க. வைட். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவையும் பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. பால் ரிங்கு மாதிரி சுற்றி இருக்கு. ஸ்ட்ரைட்லேருந்து ஃபீல்டர் திபி நல்ல ஸ்டாப் உண்டு. அண்டாங்க பாலுக்கு குயிக்கிறா. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனால் பார்த்து தெளிவாக முன்னாடியே குத்துனாங்க. பெர்கால் வைட். நெக்ஸ்ட் ஒன். ஏறி கமிட் ஆகி இந்த தடவை குத்தி போட்ட பந்தை கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். அங்கே பவுண்ட்ரி. ஆனந்த் பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி இந்த இன்னிங்ஸில் 4 ரன்களை மட்டுமே பெற்று தந்தது. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நல்ல டேக்கன் திபி விக்கெட். லாஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர். இந்த தடவை ஸ்லோயராக டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரே முடிச்சு கொடுத்துருக்காங்க. இதில் 30 ரன் அடிக்காங்க. ஃபுல் ஓவர் ஸ்டார்ட்னா கோபி முதல் பாலே ஹுட்லேருந்து அடிச்சாங்க. டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேருக்கு அவர் ஒய்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒய்டு 1 பவுன்ஸ் ஒய்டு. போல்ட்ரி அப் டு அக்கரில் மாட்டிருக்காங்க தான் நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் போயிருக்கா? டிஸ்டன்ஸ் போயிருக்கு 6. சாரி பவுண்ட்ரி. புகழ் பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி. அடுத்த பந்து இந்த தடவை அப் டு அக்கரில் கம்பேக் ரிலீவ் ஃப்ரம் பவுலர் கோபி. போன பால் ஒரு 4 பிட் கொடுத்தாலும் இந்த பால் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. அப் டு அக்கிங் லென்த்தில். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை பெரிய சுற்றுலுக்கு போனாங்க. குயிக்கராக வந்திருக்கு. டாட் பவுல். பேக் டு பேக் டாட்டாஸை பதிவு பண்ணியிருக்காங்க கோபி. அடுத்த பந்து வெளியே இழுத்து போட்டாங்க. ஒய்டு கிடச்சிருக்கு. ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன். ஏறி கமிட் ஆகி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. ஸ்ட்ரெயிட்டில் ஃபீல்டர் திபி நல்ல டேக்கன் பார்த்தா கேட்சை பிடிச்சி ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை சிங்கிளும் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். அப் டு அக்கிங் லென்த்தில் ஸ்ட்ரெயிலில் அரிஞ்சு ஷாட் பார்க்க ஆனால் கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் 1 பவுன்ஸில். பேக் டு பேக் சிங்கிள். இந்த தடவை ஸ்டெப் அவுட் பண்ணி எஜ்ஜு தான் அடிச்சிருக்கு. அவுட் சைட் ஆச்சு. நல்ல டேக்கன் கூட. இந்த ஃபீல்டர் பிடிக்கிற 2வது கேட்ச்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் விக்கெட் இருந்து வெளியே போகிறாங்க. ஜவஹர் முதல் பாலே இங்கே பவுண்டரி அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க. பவுண்டரியை கவர் பண்ண முடியல. நோ பாலும் கிடச்சிருக்கு. இந்த பால் ஃப்ரீ பால் யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பவுண்டரி. இந்த தடவை தெளிவாக கனெக்ட் இல்லாமல் சுற்றிருக்காங்க. டாட் பவுல். கம்பேக்கிங் ரிலீவ் ஃப்ரம் பவுலர் ஜவஹர். நெக்ஸ்ட் ஒன். அண்டர்லே குக்கராக வந்திருக்கு. பேக்கப் ஸ்டாப் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. நல்ல ஸ்டாப். டாட் பால் பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க ஜவஹர். நெக்ஸ்ட் ஒன். ஏறி கமிட் ஆகினாங்க. டாஸ் பால் குயிக்கராகவே வந்திருக்கு. டாட் பவுல். அடுத்த பந்து இந்த தடவை இன்சைட் ஸ்டார்ட் பால் பேக் டு பேக் 4 பாலையுமே தொடர்ந்து டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க ஜவஹர். பேட்ஸ்மேன் ராஜா லெஃப்டி ஸ்ட்ரைக்கில். ஷார்ட் பால் இங்கே எடுத்து தான் விட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி கிடச்சிரும். ஃபீல்டர் ஆதி நல்ல ஸ்டாப். பவுண்ட்ரிங்க. போன பால் ஒரு நோ பால் ஃப்ரீ ஹிட்.
தரையெல்லாம் போயிருக்கு. போன பால் நோ பால். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் சர்க்கிளுக்கு வெளியே நின்ன காரணத்தினால அந்த ஸ்டாக் கூட சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஸ்கூப்புக்கு போனாங்க. குவிக்கராக அப் டு கிங் லென்த்தில் போட்டுட்டு வந்திருக்கு. ஸ்டார்ட் பால். அட்லாஸ்ட் இந்த டன்னோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க ஜவகர். ஃபஸ்ட்டு செகண்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர். ஷார்ட் பால். தப்பான பால் இங்கே. செகண்ட் பால் ட்ரை. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க குவிக்கராக. டாட் பால். ஆண்டரில் இருந்திருக்கு. பேக் டு பேக் 2 பாலையும் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. தினேஷ் நினைக்கிறேன். தினேஷ். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை தப்பான பால் கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் வச்சுருக்காங்க அங்கே. அதனால ஸ்டாப் கூட சிங்கிள் தான் கிடைக்கும். ஒரு ரன் மட்டுமே. டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாங்க. 6 கன்ஃபார்ம். 6 அட்லாஸ்ட் இந்த மேட்ச் பண்ணுறாங்க. தெங்கல் வெல் பிளேட் பை ரங்கந்தம்.